ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கான்ட்ராக்ட் மேரேஜ் டைம் டு ஃபாலன் இன் லவ் அந்த ட்ராமாவோட பார்ட் 12 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் கதை புரியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோடு எதிர பார்த்து முடிச்சோன்னாக்கா ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணியிருப்பாங்க. கிஸ் பண்ணிவிட்டு அவங்க கோச்சிட்டு போயிருப்பாங்க, ஹீரோ பின்னாடி போயிருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிச்சோம். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஹீரோ ஃபாஸ்ட்டாக போய் ஹீரோயின் கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இப்போ நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் தெரியுது. ஏன் கிஸ் பண்ணது கூட காசு தரணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் தர தேவையில்ல, எதுக்காக பண்ணேன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாங்க. ஏன்னா அவளோட இடம் எதுன்றது அவளுக்கு தெரியணும், அதனால தான் நான் அது மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ இது மாதிரி பண்ணால் அவளுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி தான் சொன்னாங்க இது மாதிரி பண்ண சொல்லி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பாட்டியை கொத்து விட்டுருவாங்க. ஹீரோவும் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கான இடம் ஆஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னோடனே அப்போ உங்களுக்கும் நான்கோக்கு மட்டும் அந்த கம்பெனி ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு ஹீரோ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நானும் சீட்டுவும் எங்கள் 4 கண்ணால் பார்த்தோம், நீங்களும் நான்கவும் ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு ஹெல்ப் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னா ஹெல்ப் கூட இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் கல்ல லூவானதாக காமிக்கிறாங்க. பார்த்தா ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா சீட்டு அந்த வீடியோ அமுச்சு விட்டாங்க போல இருக்கு. கிஸ் பண்ணும்போது எடுத்த வீடியோ வந்து லூவானுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க நான் இப்போ ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்ற மாதிரி சீட்டுவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. சீட்டுவும் அந்த மெசேஜை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இப்போ வராளா ஐயோ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிரச்சனை சால்வ் அப்படின்றதுக்காக தான் வீடியோ அமுச்சு விட்ருப்பாங்க. இப்போ பிரச்சனை திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது இப்போ தான் சீட்டுவுக்கு தெரியும். அதனால இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சுற்றி வந்துட்டு இருக்காங்க. சீட்டுவும் லூவானும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. வந்துட்டு சீட்டுவை தான் தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் சீட்டுவை பின்னாடி பூனை மாதிரி வந்து சீட்டுவை பொறுமையாக வந்து லூவானோட ஷோல்டரை சாயிறாங்க. லூவானும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சீட்டுவை இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ தான் பாய்சன் குடித்தேன் அப்படி இப்படின்றாங்க. லூவானும் இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, என்னால் கார் ஓட்ட முடியல, என்னை வீட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சீட்டுவை சொல்லிடுறாங்க. லூவானும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ 2 பேரும் காரில் தான் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சீட்டுவை பார்க்குறாங்க. லூவானை பார்த்தா லூவான் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லூவான் இல்லை பரவாயில்ல, உனக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ நம்ம சும்மா சொன்னது நிஜமாலே நம்பிட்டாலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் சீட்டுவும் சொல்லிடுறாங்க. இல்லை எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லூவான் நம்ப மாட்டாங்க. அப்புறம் லூவானை தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு சீட்டுவை தான் இப்போ கார் ஓட்டிட்டு இருக்காங்க. சீட்டுவை தான் கார் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் ஆயிடுது. பார்க்கிங் ஏரியில் சீட்டுவை காரை விட்டுட்டு சீட்டுவும் லூவானும் கார்லேயே படுத்த மாதிரி தூங்கிடுறாங்க. லூவான் முடிச்சு பார்க்கும்போது சீட்டுவை நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால அவங்க மொபைல் எடுத்து சீட்டுவை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சீட்டுவை செல்லுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. லூவானும் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா டாக்டர் தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, லூவான் கூட இருக்கீங்க, லூவான் கூட உங்களுக்கு இருக்க பிடிக்கலனாலும் லூவான் தான் உங்கள் பயத்துக்கான மருந்து, அதனால நீங்கள் லூவான் கூட இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை லூவானும் படிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக சீட்டுவும் வேறு முழிக்கிறாங்க. இது என்னது சீட்டுவோ அப்படின்ற மாதிரி லூவானும் கேட்குறாங்க. சீட்டுவும் ஏதோ சொல்கிறதுக்காக வராங்க. ஆனால் லூவான் எதுவுமே கேட்காம இதுக்காக தான் என் பின்னாடி சுற்றி வந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லூவானும் காரை விட்டு இறங்கி போயிடுறாங்க. சீட்டுவை முன்னாடி தான் நல்லா தைரியமாக பேசினாங்க. அவங்க ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டேயும் சொல்கிறாங்க இதுக்கு சீட்டுவோட பேச்சை என்கிட்ட எடுக்காத அப்படின்ற மாதிரி லூவான் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோனும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் லூவான் அதுக்கு மெசேஜ் பண்ணல. அதுக்கப்புறம் ஹீரோனும் சரி ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. அப்புறம் ஹீரோனும் அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தாக்கா பின்னாடிலேருந்து ஹீரோ தான் ஹீரோனை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோனை பார்க்குறாங்கன்றது நான்கோ வந்து பார்ப்பாங்க. அவங்களும் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் மீட்டிங்கை தான் காமிக்கிறாங்க. நான்கோ தான் அவங்களோட டிசைனிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இடத்துக்கு பக்கத்தில் மூன் வரதுனால இப்போ சூப்பர் மூன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம டிசைனிங்கும் அதே தீமில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் பாராட்டுறாங்க நான்கோவா, உங்களோட ஐடியா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நான்கோ அதோட இல்லாமல் அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் வாக்கு கொடுத்துருந்தேன், ஞாபகம் வச்சுட்டு தான் நான் இந்த தீமை உருவாக்கினேன், கண்டிப்பாக என் ஃப்ரெண்டோட இந்த வாட்டி நான் பார்ப்பேன் சூப்பர் மூனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த ஃப்ரெண்டு யாருன்றது தெரியுது. ஹீரோனுக்கும் தெரியுது. ஹீரோயினும் ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவுமே ஹீரோனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா திட்டிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க நான்கோவை. இவங்க சூப்பர் மூணாவது பார்க்கட்டும் இல்லை வேற எதனா கூட பார்க்கட்டும், அது எதுக்கு எங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே வராங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நான்கோ தான் சைன் வாங்குறதுக்காக ஹீரோ கிட்ட வந்திருக்காங்க. ஹீரோ வந்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விடுறாங்க. பார்த்தாக்கா நான்கோ என்ன சொல்கிறாங்கனாக்கா இது மாதிரி சூப்பர் மூன் என் கூட சேர்ந்து பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ ஏன் நான் எதுக்காக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் சும்மாலாம் கூப்பிடல, ப்ராஜெக்டில் நான் மட்டும் பண்ணனாக்கா லேட் ஆகும், நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாமேன்றதுக்காக தான் நான் கூப்பிட்டேன், நீங்கள் வருவீங்க நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான்கோ போயிடுறாங்க. ஹீரோ என்ன சொல்ல வராங்கன்றதே காதில் வாங்க மாட்டாங்க. அப்புறம் ஹீரோவா அவங்க ஃபோன் எடுத்து சீட்டுவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்றதை நம்மளுக்கு காமிக்கலாம். இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவங்களும் ஆஃபீஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க கொலீக் 2 பேர் வந்து
சூப்பர் மூனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஹீரோனும் கேட்குறாங்க. கேட்டவுடனே நான்காங் சொன்னதான் ஞாபகம் வருது. அப்போன்னு பார்த்து கரெக்டாக லூவானும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே ஹீரோன் தான் கேட்குறாங்க, நேற்று எதுக்காக எனக்கு கால் பண்ணல, நான் பண்ண மெசேஜுக்கும் எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லூவான் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லலை. எனக்கு மனசு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழறாங்க. அதை கேட்டவுடனே ஹீரோன் வந்து சரி எனக்கு லொக்கேஷன் மட்டும் அமுச்சு விட்டுரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ லூவானை தான் காமிக்கிறாங்க. அவங்க நல்லா தான் சீட்டுவ பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீட்டுவை விட்டு போக பார்க்குறாங்க லூவான். ஆனால் சீட்டுவை கையை பிடிச்சிடுறாங்க. கையை பிடிச்சோன்னே எனக்கு கை வலிக்குது, என் கையை விடுறியா அப்படின்ற மாதிரி லூவானும் கத்துறாங்க. அப்புறம் சீட்டுவும் உங்கள் கையை விட்டுடுறாங்க. சீட்டுவை தான் சொல்கிறாங்க, ப்ராமிஸாக சொல்கிறேன், உன்னை நான் லவ் பண்ணதுனால தான் உன் பின்னாடி நான் சுற்றினேனே தவிர டாக்டர் சொன்னாங்களேன்றதுக்காக நான் உன் பின்னாடி சுற்றலை, நீயே யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லூவானும் யோசிக்கிறாங்க. லூவானுக்குமே அப்படிலாம் இல்லை, அவன் வந்து நம்மளை உண்மையாலே லவ் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால லூவானும் அங்கே தான் நிற்கிறாங்க. இப்போ ஹீரோனுமே அங்கே வந்துடுறாங்க. வரும்போது பார்த்தாக்கா சுற்றி டெக்கரேஷனாக இருக்கா. ஐயோ யாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக வச்ச இடத்துல நம்ம வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் போக பார்க்குறாங்க. பார்த்தாக்கா பின்னாடிலேருந்து ஹீரோ ஜிங்ஷி அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஹீரோவுமே ஹீரோயின் பக்கத்தில் வந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோவுமே கையில் வச்சிருக்க பொக்கையை கொடுத்து சாரி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு ஹீரோவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் மறந்தே போயிட்டேன், நீ ஒரு லைவ் ஸ்ட்ரீமர், இதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் நீ வேலை செஞ்சதில்லைன்றதை நான் மறந்துட்டேன், தப்பெல்லாம் என் மேலே தான், உனக்கு நான் டைம் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனை அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உன் மேலே எனக்கு எவ்வளோ கோவம் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கத்துனோடனே ஹீரோவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோனு சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ நான்கோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோட ஆஃபீஸ் ரூமுக்கு தான் வராங்க. பார்த்தாக்கா அங்கே ஹீரோ இல்லைன்றதுனால எங்கே இருக்க குஷிச்சாங் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இன்னும் நான்கோவுக்கு தெரியல போல இருக்கு குஷிச்சாங் எங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. வந்துட்டு இது மாதிரி சார் வெளியில் போயிருக்காரு, உங்களுக்கு ஹெல்ப்பாக என்னை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான்கவும் கூட பார்க்கணுன்றதுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோனும் டென்ட்டுக்குள்ளே தான் சூப்பர் மூன் பார்க்கலான்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பலூனும் மார்க்கரும் தராங்க. தந்து இது மாதிரி உனக்கு என்ன ஆசை இருக்கோ அதை அந்த பலூனில் எழுதி பறக்க விடு, அது வந்து இந்த நாளில் பண்ணாக்கா நம்மளோட ஆசை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோனும் எழுதுறாங்க. அவங்க நல்லா அழுத்தி எழுதிருப்பாங்க போல இருக்கு. பலூன் உடஞ்சிருது. அதை பார்த்துட்டு ஹீரோ என்னாச்சு உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்ற மாதிரி கையை பிடிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி வராங்க. இப்போ சீட்டுவும் லூவானையும் தான் காமிக்கிறாங்க. சீட்டுவும் லூவானுமே இது நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. கலக்கிட்டாரு எங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. லூவானுக்கு இங்கே கொசு கடிக்குது போல இருக்கு. அவங்க ஏஞ்சி போகிறாங்க. சீட்டுவோக்குமே தெரியுது ஏன் லூவான் ஏஞ்சி போகிறாங்க அப்படின்றது. அதனால வந்து அவங்களும் அவங்களோட கோட்டை கட்டி போத்தி விட்டு கொசு கடிக்காதுன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீட்டுவுமே எடுத்து போத்தி விடுறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கனாக்கா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு தான் நினச்சிருப்பாங்க. கடைசியில் பார்த்தாக்கா லூவான் எப்படா நீ போத்தி விடுவ அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஹீரோவும் ஹீரோனையும் கிஸ் பண்ணல. அவங்க கிஸ் பண்ணுற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. லூவானும் சீட்டுவும் கண்ணில் கை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து டென்ட்டா வந்து ஹீரோ ஹீரோயின் மேலே விழுந்துடும். அதை வந்து லூவான் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இந்த ஏற்பாடை நீ தானே பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சீட்டுவும் தலையாட்டுறாங்க. நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்க மேனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லூவான் வந்து போவாங்க. லூவான் அப்படின்ற மாதிரி சீட்டுவும் கூப்பிடுறாங்க. ஆனால் வந்து சீட்டுவை கண்டுக்காமல் லூவான் போயிட்டு இருக்கிறதுனால பாஸ் சாரி என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு லூவான் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி லூவான் பின்னாடி சீட்டுவும் போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் இந்த டென்ட்டுக்குள்ளேருந்து வெளில வராங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் ஆகல இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் வந்து சூப்பர் மூனை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஹீரோ இன்னைக்கு பார்க்க முடியலன்னா என்னென்னு 18 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், அப்பயும் நீ என் கூட இருப்பேன்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.